ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வெள்ளை உளுந்து அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வெள்ளை உளுந்து பாருங்கள், கலர் மாறுற வரைக்கும் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வரமிளகா ஒரு 5 இதையே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லது ரொம்ப உடம்புக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதையும் நம்ம இந்த துவையலுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த பூண்டு நல்லா கலர் மாறணுன்னா சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் போட்டு இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த வெள்ளை உளுந்து, மிளகா எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வரும் இந்த துவையல். ரொம்ப உடம்புக்கும் நல்லெண்ணெய் நல்லது. நம்ம செய்ய போகிறது பிரண்டை துவையல். அதனால் இதுக்கு பிரண்டை ரொம்ப ரொம்ப கால் வலிக்கு, முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பிரண்டையை பாருங்கள் நான் சேர்த்துக்கிறேன். பிரண்டையை சின்ன சின்னதாக ஒரு பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். நார் இல்லாமல் உடச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த வெங்காயம், இந்த பூண்டெல்லாம் வதங்கியிருக்குல்ல, இதோடய சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா வதங்கினோன்னே இந்த பச்சை கலர் இருக்க பிரண்டை கலர் பாருங்கள் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயிலே இதை வதக்கணும். நம்ம முன்னாடியே கூட பிரண்டையை எண்ணெய் ஊற்றி வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு கூட இந்த துவையலுக்கு நம்ம தேவையான வெள்ளை உளுந்து, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம எப்படி எப்பயும் நார்மலாக புதினா துவையல் அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அதே ரெசிபி மாதிரியே பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன தக்காளியாக 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா தக்காளி மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். இந்த பிரண்டை கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சவங்க அளவு புளி சேர்த்துக்கணும். கண்டிப்பாக புளி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிரண்டை நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அரிக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக புளி சேர்த்துக்கணும். ஒரு அரை மூடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். அதையும் இறக்க போகிறப்ப இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா இறக்கி நல்லா சுருளை கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஓரளவுக்கு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. முக்கால் ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு 75% அரைச்சா போதும். பாருங்கள் அரைச்சிருக்கேன். நல்லா வந்திருக்கு. சூப்பராக. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்